2 ஜெனரேஷன் ஒரு 2-3 ஜெனரேஷனுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா ஒருத்தரை டாலரேட் பண்ணிக்கிற அந்த ஒரு தன்மை அது வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு இன்னொரு வாழ்க்கை முறை இருக்கும், இன்னொரு ஜெனரேஷனுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் பொறுத்துக்கிட்டாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் போன ஜெனரேஷன் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வீட்டில் யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணா கோவப்படுவாங்க. அது ஏன் அப்படி பண்றீங்க, இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு. நாம அந்த ஜென்ரேஷன்னா மாறும்போது, நாம அந்த ஏஜுக்கு வரும்போது தான் நாம என்னென்ன பண்ண போறோம், நம்ம மைண்ட் செட் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் தெரியும். அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷனை பார்த்து பொறாமையும் படுறோம். அதையும் நம்ம நான் என்ன சொல்றேன், இதுக்கு மேல பேசினோம்னா நம்ம இந்த ஜெனரேஷனே கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி பேசுறோம். இதோட நிறுத்திப்போம். ஆங்கர் அகல்யா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஒரு தப்பை மட்டும் நான் வாழ்க்கையில பண்ணாம இருந்தா இன்னைக்கு நான் ஓஹோன்னு இருந்திருப்பேன் அப்படின்னா அது என்ன தப்பு? பியூட்டிஃபுல். என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். என் லைஃப்ல இந்த தப்பை மட்டும் பண்ணாம இருந்தா இன்னைக்கு நான் ஓஹோன்னு இருந்திருப்பேன் அப்படின்னா என்ன விஷயம்? என்ன மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்கீங்க? அவர் மனசுல இவங்களை பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். மைண்ட் வாய்ஸ் எனக்கு அப்படிதான் கேக்குது. ஐயா ஹலோ ப்ரோ, உங்களுக்கு அப்படிதான் இருக்கா? இல்ல அவங்க இருக்காங்களா என்ன சொல்ல முடியாது. என்னோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வர அகல்யா. நோ 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 நோ. நல்ல ஒரு ஃபாரின் போகிற ட்ரிப்பு கிடச்சது மேடம், ஜாப் விஷயமா. அதை மிஸ் பண்ணிட்டேன். அது இப்போ ஃபீல் பண்ணுறேன், போயிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னுட்டு. என்னுடைய ஃபேமிலி, என்னோட பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் விட்டுட்டு போக முடியல. அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். அந்த ஜாப் ரிசைன் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நான் ஹோஹோன்னு இருந்திருப்பேன். என் ஒய்ஃப் பேச்சை நான் கேட்கல. ஒய்ஃப் பேச்சை கேட்டிருந்தா ஹோஹோன்னு இருந்திருப்பேன். அவள் பிஸ்னஸ் பண்ணாதன்னா நான் பண்ணேன், ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. அதனால என் வாழ்க்கையில பெருசு இழந்திருக்கேன். கண்டிப்பா கல்யாணம் தான். கல்யாணம் பண்ணாம இருந்தா நீங்க ஓஹோன்னு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா வேற லெவல்ல இருந்திருப்பேன். வேற லெவல்லையா? வீட்டுல பாப்பாங்க எங்க? பாக்கட்டும், அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. மேரேஜா? யா. ஏன் மேம்? எஸ். வை? ஏன்? அது எஸ்பெஷலி லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? மேரேஜ் சொன்னீங்க, ஓகே. லவ் மேரேஜ் அப்ப என்னவா இருக்கும்? எதனால மேம்? அந்த தப்பு பண்ணாம இருந்தா நான் இண்டிபெண்டன்ட்டா ஜாலியா இருந்திருப்பேன். உண்மையாவே கல்யாணம் பண்ணாம இருந்தாவா? எஸ். ஓ காட். ஆக்சுவலா எங்க அப்பா வந்து என்ன லா எடுக்க சொன்னாரு. ப்ரிப்பேர் பண்ண, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கூட எழுதினேன். ஒழுங்கா லா படிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பெரிய லாயரை மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. லவ் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்ல, நல்லாவே நிறையவே ரொம்பவே நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ, வடிவேல் மாடுலேஷன் சொன்னா ஒரே ஒரு லவ், டோட்டல் லைஃப் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் வந்து டான்ஸர். ஸோ டான்ஸ் நான் போய் இன்ஸ்டிடியூஷனில் போய் கற்றுருக்கணும்னு இருக்குது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணேன். ஸோ ஐ ஷுட் ஹவ் டேக்கன் இட் அஸ் மை மெயின் ஸ்ட்ரீம். ஓ மை காட். ஸோ கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு செம்மையாக வந்திருக்கோம்ல. காலி, அவ்வளோதான். வேற லெவலில். ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது டு ஆக்ட் இன் அ பர்டிகுலர் மூவி. ஓ மை காட். பட் ஆனால் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். Because obviously family pressure and I wanted to take care of my life in terms of marriage. அதனால இப்போ அது நடிச்சிருந்தா நான் இப்போ ஒரு வேற லெவலில் ஒரு ஆக்டராக ஆயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் மேடம் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தோமா? ஐயோ அவ்வளோ சீன்லாம் இல்லை. பட் மேக்ஸிமம் கல்யாணம், ரிலேஷன்ஷிப், காதல் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொன்னது எனக்கு ரொம்ப ஹெவியா லைக் ஆயிடுச்சு. என் மனைவி பேச்சு நான் கேட்கறது இல்ல, கேட்டிருந்தா இந்நேரம் நான் ஹோன்னு இருந்திருப்பேன்ல. தெய்வம் சார் நீங்க. ஆமா, ஆனா ஆக்சுவலி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கல்ல, என்ன ஒரு படத்துக்கு ஹீரோயினா கூப்பிட்டாங்க, பட் நான் வேணாம்னு சொல்லிட்டேன், அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலேட் ஆச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன கூட அது என்னென்ன படங்கள் அப்புறமா சொல்லுங்க. அது பேசும்போது நடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போறோம். ஸோ முதல் அப்டேட்ஸ்ல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் பத்தி ஒரு அப்டேட் வருதுன்னா நான் வந்து செம்ம எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி ஆயிடுவேன். ஏன்னா அவரோட பர்த்டே வந்து ரீசெண்டா முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதை முன்னிட்டு அவரோட அடுத்த படம் 170th ஃபிலிமோட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா வேட்டையன். பேரே மாசா இருக்கலாம். சந்திரமுகில அவரோட அந்த கேரக்டர் பேரு வேட்டையன் அப்படின்னு. அவர் அப்படி அதுக்கும் இதுக்கும் ஸ்டைலா அந்த பேரை சொல்லி நடப்பாரு. இப்ப அந்த பேர்ல ஒரு படமே. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கிளாஸை வச்சு கிளாஸா ஸ்டைல் பண்ணக்கூடியது சூப்பர் ஸ்டார் தான். இப்ப மறுபடியும் பாலிவுட் வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்படி போடுவாரு, இப்படி எல்லாம் போட்டு பார்த்துருவோம் நம்ம. சும்மா இப்ப மேக்னெட்டிக் கிளாஸ் அப்படி போட்டு அந்த டைலாக் ஒன்று சொல்லுவாரு,
குறி வச்சா ஏற உழணும். அடடா அதுனா அம்மா மாசா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அஜித்குமார் சார் இருக்கார்ல, அவர் வந்து அடுத்த படத்துல வந்து பிஸியா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து புதுசா யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். wow. Hey. ரெண்டு பேருமே ஒரு Very வெற்றி கூட்டணி. சரி. பேச விடுங்க அந்த பொண்ணை. ஆமா, ஆல்ரெடி ரெண்டு பேரும் ஒரு வெற்றி கூட்டணி. நம்ம வந்து மங்காத்தா படம் பார்த்திருப்போம். சோ மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க, ஆரவும் இருக்காரா இதுல. சோ இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கதான் வெயிட்டிங். ஹீரோயின்ஸ்ல பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி ஹீரோயின் சவுத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம த்ரிஷா அவர்கள். ஸோ த்ரிஷாவுடைய 21 years ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி அவங்கள செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி என்னுடைய இந்த ஒரு பயணத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஃபேன்ஸான நீங்கள் தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த 21 years அப்படின்றனால கடந்து வந்திருக்க முடியாது. ஸோ மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவங்களுடைய அந்த ஒரு ஜேர்னி இப்போ அடுத்ததாக ஏகே அவர்களுடைய அடுத்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாங்க. லியோவில் அவங்க தான் ஹீரோயினாக பண்ணாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அந்த ட்ரெண்டில் இருக்கிறாங்க த்ரிஷான்னும் போது ஹேட்ஸ் ஆஃப். இன்னொன்று சுற்றி போட்டுக்கங்க த்ரிஷா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஜெயம் ரவி இப்போ தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ வீட்டில் சுட்டீஸோட சேர்ந்து வீட்லேயே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதில் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் தொங்க விட்டு அழகாக அவரே வந்து டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போதே ரொம்ப க்யூட்டாக ஒரு பொறுப்பான ஒரு கணவராக அவர் வீட்டில் அவர் வேலையை செய்கிறத பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. இப்ப நான் எப்படி கனெக்ட் பண்றேன்னு பாருங்க. ஜெயம் ரவி இருக்காரு இல்லையா, அவர் கழுத்துல ஒரு கோல்டு செயின் இருக்கு. கோல்ட பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். வாரே வா. தேங்க்யூ. இப்போ கோல்டு அப்படின்னாலே வந்து விலை ஏறும் இறங்கும், இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 960 rupees வந்து விலை வந்து ஏறி இருக்கு. மறந்துட்டனாலாம் இத பார்க்கும்போது எப்ப தங்கத்தை வாங்குறது விற்கிறதுங்கிற மாதிரி லைட்டா ஒரு கன்ஃபியூஷன். பட் அது நமக்கு தெரியாது இல்லையா, ஆனா தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவர்கிட்ட இப்ப கால் பண்ணி கேட்கலாம். பட் எல்லாரும் என்னையே சொல்லுவாங்க, நீயே ஒரு கோல்டு உனக்கு ஜிஏ எடுத்துருவாங்களோ? இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டே பேசிடலாம். இப்போ சார் ஆக்சுவலா சொன்னாங்க இல்லையா, இதுக்கு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கணும்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் தான் நம்ம கூட இப்போ லைன்ல பேச போறாரு. திரு நாகப்பன் அவர்கள், நிதி ஆலோசகர். சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்க சன் டிவி விஎஸ் வருத்தப்படாத சங்கத்துல இருந்து பேசுறோம் சார். வணக்கம் சார். சார் இப்போ தங்கம் விலை திடீர்னு இப்போ பவுனுக்கு 960 ரூபா 960 rupees ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, தங்கம் எப்போ வாங்கலாம், அது கரெக்டான டைம் என்ன, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? தங்கம் நம்ம எதுக்காக வாங்குறோங்கிறத பொறுத்து தான் தங்கத்தை எப்ப வாங்குறதுங்கிறத நம்ம முடிவு செய்ய முடியும். உதாரணமா தங்கத்தை 2 விதமா பார்க்கலாம். ஒன்று ஆபரண தங்கமாக நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற நகை ஜுவல்லரி அப்படிங்கிற ஆங்கில பார்க்கலாம். இன்னொன்னு ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு முதலீடா பார்க்கலாம். ஜுவல்லரின்னா நம்ம இப்பவே வாங்கிடணும், இப்போ உடனடி தேவையா இருந்தா முதலீடாக இருந்து அல்லது நீண்ட கால அடிப்படையில பிற்காலத்துல ஜுவல்லரி வாங்குறதுக்கு தேவைன்னா அதை வந்து முதலீட்டின் அடிப்படையில தங்க பத்திரங்கள்ல முதலீடு செய்யறதுங்கிறது மிக பாதுகாப்பானதாகவும் ஆதாயமானதாகவும் வருமான வரி சேமிப்போடு உள்ளதாகவும் இருக்கும். சரி, இப்போ எனக்கு தங்கம் ஆபரண தங்கமா வாங்கணும், ஒரு 6 மாத காலம், 1 ஆண்டுல 2 ஆண்டுகளுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, அப்ப மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இதே ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட்லயோ அல்லது ஒரு கோல்டு ETF நம்ம போட்டுட்டு வரலாம். சாமானிய மக்களுக்கு இதற்கெல்லாம் வசதி இல்லைன்னா